சூப்பர் ஸ்டார் ரஜினி ரசிகர்கள் கொண்டாடுற மாதிரி படம் வந்து பல வருஷம் ஆயிடுச்சு. என்னதான் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்துக்கு வேட்டையன், ஜெயிலர் போன்ற மாசான படங்கள் வந்தாலுமே ரஜினி ரசிகர்களுக்கு சில குறைகள் இருக்க தான் செய்யுது. அதற்கு காரணம் சந்திரமுகி, சிவாஜி, எந்திரன் இது போன்ற திரைக்கதை கொண்டு படங்கள் வர்றது கிடையாது. வேட்டையன் படம் என்னதான் கதையில் முக்கியத்துவம் கொடுத்தாலும் அதில் ரஜினியோட நடிப்புக்கு ஏற்ற தீனி இல்லை என்று தான் சொல்ல வேண்டும். அதைத் தொடர்ந்து அவர் லால் சலாம் படத்தில் சிறப்பு தோற்றத்தில் நடித்தாலும் எடுபடலை. ஜெயிலர் படத்தில் என்னதான் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் மாஸாக நடிச்சிருந்தாலும் அந்த படத்தில் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்துக்கான மாஸ் கம்மி தான் என ரசிகர்களால் சொல்லப்படுது. அதுக்கு காரணம் அவர் நடந்து வராரு. ஆனால் அவர் எல்லா வேலையும் பண்ணுற மாதிரி தெரியல. அவர் ஆளுங்களை வச்சு தான் வேலையை பண்ணுறாரு. அந்த மாதிரி இருக்கும்போது ஒரு படையப்பா, சிவாஜி, எந்திரன் போன்ற படங்களில் ரஜினி பண்ண விஷயத்தை நாங்கள் ரொம்பவே மிஸ் பண்ணுறோம் என சொல்லிட்டு இருக்காங்க. அந்த மிஸ் பண்ண விஷயத்தெல்லாம் நம்ம லோகேஷ் கனகராஜ் கலெக்ட் பண்ணி அவரோடைய எடுத்துகிட்டு இருக்க கூலி படத்தில் வச்சுருக்காராம். அதுதான் இப்போ ஹாட் டாப்பிக்காக போயிட்டுருக்கு. அது மட்டும் இல்லாமல் சென்னை விமான நிலையத்தில் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் கூலி ஷூட்டிங்கில் கலந்துருக்காராம். என்னன்னு சொல்லிட்டு வாங்க வீடியோக்குள்ளே போய் பார்ப்போம். சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் வேட்டையன் படத்தை தொடர்ந்து இப்போ கூலி படத்தில் பிஸியாக நடிச்சிட்டு இருக்காரு. இந்த கூலி திரைப்படத்தை லோகேஷ் கனகராஜ் இயக்குறாரு. சன் பிக்சர்ஸ் பிரம்மாண்டமாக ப்ரொடக்ஷன்ஸ் பண்ணுறாங்க. அனிருத் மியூசிக் பண்ணுறாரு. மேலும் இந்த படத்தில் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்தோட சேர்ந்து ஷௌபின் ஷாகர், உபேந்திரா, நாகார்ஜுனா, சத்யராஜ், ஸ்ருதிகாசன் மற்றும் அமீர்கான் முக்கியமான வேடத்தில் நடிக்கிறதா சொல்லப்படுது. அண்மையில தான் இந்த படத்தோடைய ஷூட்டிங்கை வெளிநாட்டில் சுவிட்சர்லாந்து போன்ற பகுதிகளில் ஷூட்டிங்கை முடித்தாங்க. அங்கே அதிகப்படியான சண்டை காட்சிகளை எடுத்தாராம் லோகேஷ் கனகராஜ். நம்ம ரஜினிமே டூப் போடாமல் அந்த சண்டை காட்சிகளில் நடித்து கொடுத்துருந்தாரு. அதைத் தொடர்ந்து கொஞ்ச நாள் விடுப்பு எடுத்திருந்த ரஜினிகாந்த் இப்போ சென்னை விமான நிலையம் திரும்பியிருக்காரு. இப்போ சென்னை விமான நிலையத்திலே தான் பார்த்தீங்கன்னா அந்த படப்பிடிப்பை எடுக்கிறாங்களாம். அப்படி அங்கே பார்த்தீங்கன்னா ரஜினியை பார்க்க மாசான கூட்டம் திரண்டிருக்கு. இந்த படப்பிடிப்பை பார்த்த ரசிகர்கள் என்ன சொல்கிறாங்கன்னா, மீண்டும் எந்திரன், சிவாஜி போன்ற மாசான படங்களுக்கு ஈக்குவலாக இந்த கூலி படம் இருக்கும் என்று சொல்லப்படுது. மேலும் அதிகப்படியான சண்டை காட்சிகளை வச்சிருக்கிறதுனால கண்டிப்பாக ஆக்ஷனுக்கு பஞ்சம் இருக்காது என்று சொல்லப்படுது. தங்க கடத்தலை மையமாக வச்சு தான் இந்த படத்துடைய கதை நகரப்போகுது. மேலும் போதை சம்பந்தமான காட்சிகள்லாம் இந்த படத்தில் கிடையாது. அதை தவிர்த்துட்டாரா நம்ம சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த். மேலும் இந்த படத்தை சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்தோட பிறந்த நாளுக்கு ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. பாடல் பார்க்க சும்மா அட்டகாசமாக இருந்துச்சு. ரஜினியும் பார்க்க ரொம்ப சூப்பராக இருந்தார். அதைத் தொடர்ந்து இந்த படத்துடைய 2ஆம் சிங்கிள் பாடல் கூடிய விரைவில் ரிலீஸ் ஆகும் என்று சொல்லப்படுது. மேலும் சன் பிக்சர்ஸ் இந்த படத்தை தீபாவளிக்கு ரிலீஸ் பண்ண பிளான் பண்ணியிருக்காங்களாம். ஆனால் ஒரு தரப்போ என்ன சொல்லிட்டு இருக்காங்கன்னா, ஆகஸ்ட் 10 ஜெயிலர் படம் வந்த அன்னைக்கு தான் ரிலீஸ் ஆக போகுதுன்னு ஒரு தரப்பு சொல்கிறாங்க. ஆனால் சன் பிக்சர்ஸ் தரப்புலேருந்து இன்னுமே அஃபீஷியலான அப்டேட் வரல. வரும்போது தான் தெரியும் என்னைக்கு இந்த படம் ரிலீஸ் ஆக போகுதுன்னு. நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? உங்கள் கருத்துக்களை மறக்காமல் கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். மேலும் சேனலில் போடுற ஒரு வீடியோஸும் பிடிச்சா மறக்காமல் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணுங்கள், பெல் ஐகானை ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக சேரும்.